ஹாப்பி சாபத். இன்னும் நிறைய பேர் சொல்லவே இல்லை, அதனால் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி சாபத். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கள்ல? நம்ம இந்த காலாண்டில் என்ன புத்தகத்தை குறித்து படிச்சுட்ருக்கோன்னு தெரியும். என்ன புத்தகம்? யாத்ராகமம் புத்தகம். இது வரைக்கும் நம்ம எத்தனை பாடம் படிச்சிருக்கோன்னா 3 பாடங்கள் படிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம படிக்க இருக்கிறது 4வது பாடம், முக்கியமான பாடம். எப்படி ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை வெளியில் கொண்டு வரார், அதற்கு சற்று முன்பாக நடைபெற்ற காரியங்கள்னு சொல்லலாம் இல்லையா? அந்த காரியங்களை குறித்து தான் நாம் இந்த வாரத்தில் பார்க்குறோம். ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு வெகு சிலரை தவிர எல்லாருமே இந்த பகுதியை படிச்சிருப்போம். நம்ம வாதைகளை குறித்து, ஏன்னா நம்ம யாத்ராகம் படிச்சுட்டு வந்திருக்கோம். இஸ்ரவேலர்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார் அப்படின்னு தெரியும் போது கண்டிப்பாக நம்ம எதையும் குறித்து தெரிஞ்சிருப்போம், வாதைகளை குறித்தும் தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த வார பாடத்தை எல்லோரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். எவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஒவ்வொரு வாதைக்கு பின்னாடி உண்மையாக சொல்கிறேன், கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்கள்ல, என்ன மயிர் கூச்செறிதல் அனுபவம்ன்றது. இந்த பாடத்தை படிக்கும்போது எவ்வளோ ஒரு அனந்த ஞானம் ஆண்டவருக்கு. இவ்வளோ நாள் வாதையை கொடுத்தார் அப்படின்னு தான் பார்த்தோமே தவிர, ஒவ்வொரு வாதைக்கும் பின்னாடி இருக்கிறதான காரியங்கள், காரணங்களை ஆராயும் போது அது உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்தது இல்லையா? அதை குறித்து தான் இந்த வாரத்துலேயும் நாம் படிக்க போகிறோம். சரி, வாதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, எப்போ இந்த வாதையை ஆண்டவர் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது அவர் என்ன சொல்கிறாரு, மோசே ஆரோன் மூலமாக போய் பார்வோன் கிட்ட என்ன சொல்கிறாரு, என்னோட ஜனங்களை என்ன பண்ணு, போக விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்வோன் உடனே கேட்டுட்டா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது இல்லையா? ஆனால் என்ன பண்ணலை, பார்வோன் அந்த விஷயத்த கேட்கல. ஒருவேளை தெரியாமல் இருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன். பார்வோன் அப்படின்றது யாருன்னா, எகிப்து நாட்டினுடைய ராஜா. ஓகே, அந்த எகிப்து நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கும் மேலே அடிமைகளாக இருந்தாங்க. அந்த எகிப்து நாட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அந்த எகிப்து நாட்டுக்குள்ளே அவங்க ஒரு தனியாக எப்படி இருந்தாங்கன்னா, கோசேன்ற நாட்டுக்குள்ளே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா, எகிப்தியர்களை போல் இல்லை, அவங்க வித்தியாசமானவங்க. உள்ளே அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஊடுருவி இருந்தாலும் கூட அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்றதுல ஒரு தனியாக இருந்தாங்க. அதே போல் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த எகிப்தியர்கள் எப்படி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடிமைகளாக தான் நடத்தினாங்க. இந்த அடிமைகளை அந்த நாட்டிலேருந்து வெளில கொண்டு வரதுக்காக ஆண்டவர் எடுத்த அந்த முயற்சிகளை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், அவர் கடவுளாச்சே, எதுக்கு அவ்வளோ முயற்சி எடுத்தார், அப்படியே அவங்கள வெளியில் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு இல்லையா? ஸோ அது எதனால் அப்படின்ற காரியங்களையும் குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி யார் கிடையாதுன்னா ஆண்டவர் இல்லை. சிலர்லாம் நினைக்கிற மாதிரி கடவுள் அவரால் நினச்ச உடனே எதுவும் செய்ய முடியும். ஏதாவது நம்ம பார்க்குறோம் இல்லையா, சில தெய்வங்கள்லாம் ஆயுதங்களோடு இருக்குது, நினச்ச உடனே துன்மார்க்கனை அழிச்சிடுறது, வெட்டிடுறது, வீழ்த்திடுறது. அப்படிப்பட்டவர் யார் கிடையாது, ஆண்டவர் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்னா, முதலாவது புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ரொம்ப 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 மிக நீடிய பொறுமையுள்ள ஒரு தேவன். அவர் எதிரியை கூட என்ன விரும்பலை, அவர் துன்மார்க்கனை கூட சாகணும்னு விரும்பலை. அவன் துன்மார்க்கத்தில் அவன் சாகக்கூடாது அப்படின்னு தான் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர் பார்வோனை விட்டுடுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, பார்வோனுக்கு அவர் என்ன பண்ணுறாருனா, பார்வோன்னா எகிப்தினுடைய ராஜாவுக்கு, எகிப்தியர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதுதான் இந்த வாதைகள். சரியா? இப்போ இந்த வாதைகளை குறித்து பார்க்கும்போது ஏன் பார்வோன் அவங்கள விட மாட்டேங்கிறான்? உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். பிரதர் பின்னாடி இருக்கு மைக். அவங்க வெளியில் விட்டாக்க மற்ற ஆட்கள் அவங்களுக்கு உள்ள எகிப்துக்கு உள்ள எதிரிகளோடு சேர்ந்து அவங்க யுத்தம் பண்ணி இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்களோங்கிற ஒரு பயம் அவனுக்கு நிறைய இருக்குது. வேலைக்கு ஆள் இல்லை, வேலையெல்லாம் அவங்க மூலியமாக தான் செய்ய முடியும். இப்போ அவங்கெல்லாம் போயிட்டா நம்மளுடைய வேலையெல்லாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிறதுனால அவங்க விடலை. இன்னொன்று பார்த்தாக்கா பார்வோன் தன்னை ராஜாங்கிறத விட கடவுளுங்கிற ஸ்தானத்தில் உயர்த்தி வச்சுக்கிட்டு இருந்தான். அதுவும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அதுவும் கூட எல்லா பாயிண்ட்டுமே வேலிடு தான், அதில் முக்கியமாக இந்த பாயிண்ட்டும் கூட. என்ன அப்படின்னா, முதலாவது அடிமைகள் கொஞ்சம் பேராக இருந்தாங்க, ஒரு 1000-10,000 பேராக இருந்தாங்க. எவ்வளோ பேர் இருந்தாங்க? அங்கேருந்து கிளம்பும்போது புருஷர்கள் மட்டுமே எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 6 லட்சம் பேர் இருந்தாங்க. 6 லட்சம் பேர் என்னவா இருந்தாங்க? அடிமைகள். யோசிச்சு பாருங்களேன்,
அவ்வளோ பேர் அடிமையும் ஊரை விட்டு கிளம்புறாங்கன்னாக்க அந்த கண்ட்ரி, அந்த நாட்டினுடைய எக்கனாமிக் சிச்சுவேஷன் எப்படி மாறி இருக்கணும், அதனுடைய பொருளாதார தன்மையை நினச்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு அடி வாங்கும். அப்போ அதை அவன் கண்டிப்பாக யோசிச்சிருப்பான், இவ்வளோ அடிமைகளையும் போக விட்டா என்ன ஆகுறதுன்னு. ரெண்டாவது, ஒருவேளை இந்த அடிமைகள் போய் மற்ற நாட்டோட கூட்டு வச்சு நம்ம மேலேயே போர் தொடுத்தா என்ன ஆகும்? கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகும். மூணாவது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எதுக்காக மோசையும் ஆரோனும் கேட்குறாங்கன்னா, எங்களோட தேவனுக்கு ஆராதனை செய்ய அவரை நாங்கள் தொழுது கொள்றதுக்கு எங்களை போக விடு. ஆனால் இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி பார்வோன் அவனை என்ன நினச்சிட்டு இருந்தான்? அவன் வெறும் ராஜான்னு அவன் நினைக்கல, அவன் தன்னையே ஒரு கடவுளாக நினச்சிட்டு இருந்தான். அங்கே இருக்கிற மக்களும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க, அவனை ஆராதனை பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ என்னை விட்டுட்டு அவங்க வெளியில் போய் ஆராதனை பண்ண போகிறாங்களா? அது யார் அந்த கர்த்தர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அகந்தையில் இருந்தான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ அவனுடைய மனசையும் மாற்றணும், அவனோட கவனத்தையும் திசை திருப்ப வைக்கணும். அது மாத்திரம் இல்லை, எகிப்தியர்களுக்கும் அவன் கேட்டான் இல்லையா, யார் அந்த கர்த்தர்ன்ட்டு. அப்போ அவனுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் இல்லையா? ஒரே வார்த்தையில் பதில் கொடுக்கறது இல்லை, ஒவ்வொன்றின் மூலமாக கொடுக்குறாரு அவர். ஓகே, ஒவ்வொரு வாதையின் மூலமாக அவர் தெரியப்படுத்துகிறார் அவர் யாருன்றதை. அங்கே இருந்த எகிப்தியர்களுக்கு, பார்வோனுக்கு, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்ன அப்படின்னா எபிரேயர்களுக்கு, அந்த இஸ்ரவேலர்களுக்கும் தெரியப்படுத்துகிறார். ஓகே, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பாடம். இதில் முதலாவது என்ன அப்படின்னாக்க, இந்த வாதைகள்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த யுத்தங்கள்லாம் யாருக்கும் இடையில நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பார்வோனுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலையா? இல்லை எகிப்துக்கும்? யாரெல்லாம் அவங்க தெய்வம் சொல்லிட்டு வணங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக வேண்டி உண்மையான தேவன் யார், அவங்கள அந்த தெய்வம்னு வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணி மெய்யான தேவன் யார் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக எகிப்தியர்களுக்கும் நீங்கள் சொன்னது போல் எபிரேயர்களுக்கும் நிரூபிக்கும். யார் தெய்வமாக வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு சாமி 2 சாமியெலாம் வச்சுக்கிட்டு இல்லை, 1500 தெய்வங்களை உள்ளே வச்சுருந்துருக்காங்க. இந்த 1500 தெய்வங்கள்னு படிக்கும்போது உங்களில் எத்தனை பேருக்கு மற்ற விஷயங்கள் ஞாபகம் வந்ததுன்னு தெரில. இப்போ நம்ம இந்திய நாட்டிலையும் எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா இதுக்கு குறைவில்லாமல் தெய்வங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கும் என்ன இருக்காங்க? கடவுள்னு வச்சுருக்காங்க, எல்லச்சாமின்னு வச்சுருக்காங்க, குல தெய்வம்னு வச்சுருக்காங்க. குடும்பங்களுக்கு தெய்வங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஊர் இல்ல, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூட தெய்வங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெய்வங்கள்னு வச்சுருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு தெய்வம்னு வச்சுருக்காங்கன்னா அந்த குடும்பத்தை தான் அது என்ன பண்ணும், அந்த தெய்வம் பாதுகாக்கும். அந்த ஊருக்கு ஒரு எல்லச்சாமின்னா அது வரைக்கும் தான் அதனுடைய பவர்ன்ட்டு. அதாவது என்னென்னா, மக்கள் மனுஷங்க அவங்களுடைய அளவுக்கு, அவங்களுடைய தரத்துக்கு யாரோட வல்லமையும் குறைச்சிட்டாங்க, அவங்க தெய்வத்துடைய வல்லமையும் குறைச்சிட்டாங்க. ஆனால் தெய்வம், அப்போ உண்மையான தெய்வம் அப்படிப்பட்டவரா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்மளுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அந்த தெய்வம். ஆனால் அந்த தெய்வத்தை அவங்க புரிஞ்சிக்காமல் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய என்ன சொல்கிறது, உணர்கிற சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய தெய்வங்களை உருவாக்கி வச்சு அவங்க வழிபட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே போல் தான் எகிப்துலேயும் இருந்தாங்க. அப்போ ஒரு தெய்வம் 2 தெய்வம் இல்லை, 1500 தெய்வம். இத்தனை தெய்வங்களை வழிபட்டுருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ராஜா தான் கேட்குறான், யார் கர்த்தர், நான் எதுக்கு போக விடணும் அப்படின்னுட்டு. அப்போ இங்கே இருக்கிறதான இந்த யுத்தம் யாருக்கும் இடையிலனா உண்மையான தெய்வத்துக்கும் அவங்க பொய்யா சொல்லிட்டு இருக்க இந்த தெய்வங்கள் இல்லைனா தேவர்களுக்கும் இடையில தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ முதலாவது பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் எகிப்துடைய ராஜாவுடைய உருவத்தை உங்களால் கொண்டு வர முடியுதா? எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல. பார்வோன் எப்படி இருப்பார், தலையில் என்ன வச்சுருப்பார், ஒரு கிரீடம் இருக்கும். இப்போ நம்ம இந்திய நாட்டில் இருக்க ராஜாக்களோட கிரீடம் வேறு மாதிரி இருக்கும். எகிப்து நாட்டு ராஜாவோட கிரீடம் எப்படி இருக்கும் தெரியுமா? மேலே ஒரு பாம்பு தான் இருக்கும். என்ன இருக்கும் அந்த கிரீடத்தில்? இப்படி இருக்கிற மாதிரி அந்த பாம்பு. அது என்ன பாம்புனா, நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா அது நாகப்பாம்பு. என்னது? நாகப்பாம்பு தான் அதனுடைய கிரீடத்தில் இருக்குது. எதுக்காக நாகப்பாம்பு அவங்களோட கிரீடத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க பாம்பை என்னவா வழிபட்டாங்க?
தெய்வமாக வழிபட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, அதாவது எக்கச்சக்க தெய்வம் இதுக்குள்ளேயே வருது. பேரெல்லாம் யுரேயஸ் அப்படின்ற ஒரு நாகப்பாம்போட உருவம் தானா அது. ஏன் அப்படின்னா, அந்த யுரேயஸ் நாகப்பாம்பை வந்து அவங்க தலை மேலே வச்சுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, வாட்ஜெட் அப்படின்ற ஒரு தேவதையினுடைய பாதுகாப்பு வந்து அந்த ராஜாவுக்கு கிடைக்குது. அந்த ராஜாவை மற்ற யாராலும் என்ன பண்ண முடியாது, வீழ்த்த முடியாது. அந்த பாதுகாப்பு கிடைக்குது. அதனால வந்து அந்த பாம்பை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தலையில் வந்து கிரீடத்தில் வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த பாம்பை வந்து அவங்க கடவுளாக வழிபடுறாங்க. முதலாவது வந்து அந்த பாம்பு வந்து ஒரு கடவுள் இல்லை. அந்த கடவுளால், அந்த நீ நினைக்கிற கடவுள் நினைக்கிற அந்த பாம்பால் உன்னை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படின்றத ஆண்டவர் காண்பிக்கணுன்றதுக்காக தான் மோசையும் ஆரோனையும் முதல் தடவையாக அனுப்புகிறாரு. அனுப்பும்போது என்ன சொல்கிறாரு, அவன் உன்னை போக விட மாட்டான். நீ என்ன பண்ண, அந்த இடத்துல அவன் அடையாளத்தை கேட்டானா, கோல் எடுத்து போடு அப்படின்றாரு. கோல்னா உங்களுக்கு தெரியும், ஆரோனுடைய கையில் என்ன இருந்தது, ஒரு தடி போல் இருந்தது. அந்த தடியை எடுத்து என்ன பண்ணுறாங்க, கீழே போடுறாங்க. போட்ட உடனே என்னாச்சு, அது ஒரு பாம்பாக மாறுது, ஒரு சர்ப்பமாக மாறுது. உடனே பார்வோன் வந்து இது என்ன பெரிய ஆச்சரியம், எங்கிட்டையும் தான் சூனியக்காரங்க இருக்காங்க, மந்திரவாதிங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறான். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கோலை எடுத்து போடுறாங்க. இப்போ இந்த இடத்துல அது என்னவோ ஆகுது அப்படின்னா பாம்பாக மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே அது பாம்பாக மாறுச்சுன்னா இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு தோற்றத்தை அங்கே சாத்தான் வந்து ஏற்படுத்தி விட்டான். எத்தனை பேர் இதில் மேஜிக் ஷோ பார்த்துருக்கீங்க? கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மேஜிக் ஷோவாவது நம்ம பார்த்துருப்போம், டிவிலையோ நேர்லையோ இல்லையா? ஒரு சர்க்கஸுக்கு போனால் கூட என்ன காமிப்பாங்க, மேஜிக் ஷோ. மேஜிக் ஷோவை சாதாரணமான வார்த்தையில் சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம், கண்கட்டு வித்தை சொல்லுவோமா? என்ன இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணுற, பெரிய கண்கட்டு வித்தையெல்லாம் பண்ணுற மாதிரின்னு சொல்லுவோம்ல. மேஜிக்ன்றது உண்மையா? கண்டிப்பாக இல்லை. அது என்னது, அந்த நேரத்தில் நம்ம கண்ணை வந்து மறைக்கக்கூடியதான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு கண்கட்டு வித்தையை தான் யாரும் செஞ்சது, அங்கே இருக்கிறதான அந்த சூனியக்காரர்கள், சாஸ்திரிகள்னு அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பண்ணது. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு உண்மையான பாம்பாக மாறல, ஆனால் பாம்பின் தோற்றத்தை வந்து அங்கே கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்ட்டாங்க. ஏன் வந்து உண்மையான பாம்பு, எப்படி வந்து ஆரோனோட கோல் வந்து உண்மையாக ஒரு பாம்பாக மாறுச்சோ அந்த மாதிரி ஏன் வந்து அங்கே இருந்த மந்திரவாதிங்க போட்ட கோல் வந்து உண்மையான பாம்பாக மாற முடியலை? சாத்தானால ஒரு உயிரை கொடுக்க முடியாது. அதுதான் ஏன் அப்படின்னா, சாத்தானால என்ன பண்ண முடியாது, ஒரு உயிரை படைக்க முடியுமா? அந்த வல்லமை வந்து அவனுக்கு கிடையவே கிடையாது. அதனால் வந்து அங்கே ஒரு சர்ப்பத்தையும் அவனால் என்ன பண்ண முடியாது, ஏற்படுத்த முடியாது. ஆனால் சர்ப்பம் வந்தது போன்ற ஒரு தோற்றத்தை வந்து ஒரு மயக்கம், அது ஒரு கண் மயக்கம், அதை வந்து ஏற்படுத்தலாம். அடுத்து என்ன ஆகுது, அந்த அவங்க போட்ட கோலெல்லாம் சர்ப்பம் மாதிரி தெரிஞ்ச பிறகு என்ன ஆச்சு, அங்கே நிறைய அவங்க கோலை போட்டாங்க, அது எல்லாம் பாம்பாக மாறிச்சு. இந்த பக்கம் ஒரே ஒரு பாம்பு தான் நிற்கிது. ஆனால் என்ன ஆச்சு, ஆரோனுடைய அந்த கோல்ல இருந்து அந்த பாம்பு வந்து இந்த எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதன் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, நீ கடவுள் கடவுள் நினச்சிட்டு இருக்க இந்த பாம்பு வந்து என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, உண்மையான சிருஷ்டிகர் யார் தான், நான் தான் அப்படின்றத அந்த இடத்துல வந்து அவர் பார்வோனுக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஆனால் அதை பார்வோன் உணர்ந்துக்கிட்டானா, உணரவே இல்லை இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வந்து முதலாவது வந்து நம்ம பார்க்குறோம். இங்கே இதில் வந்து கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையிலையும் கூட ஆதிக்கம் செலுத்த முயல்கிற எந்த கடவுளுக்கும் மேல் வல்லமை செலுத்தும்படி தேவனை நாம் எவ்வாறு அனுமதிக்கலாம்? நம்மளோட கடவுள் யாரு, இல்லை எது, எதையெல்லாம் நம்ம கடவுளுக்கு மேலே வைக்கிறோமோ அது எல்லாமே வந்து நம்மளை அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அதை தான் கடவுள்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை என்ன சொல்கிறது, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்க வேண்டிய நேரம், அதுக்கு நம்ம ஒரு நேரத்தை வந்து வச்சுருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டோம், அதனால் எதை நம்ம சுருக்கிக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுற நேரத்தை சுருக்கிப்போம். ஆனால் என்னைக்காவது இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம ஃபோன் பார்க்குறதோ, நமக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் வச்சுருப்போம்ல, அந்த ரிலாக்ஸேஷன் டைமில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுவோம், அதை நம்ம சுருக்கிக்கிறோமா? இல்லை வேறு யாரோ ஒருத்தங்களை பார்க்க போகிறோம், ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட விஷயமாக பார்க்க போகிறோம், அதை நம்ம தடுத்துக்கிறோமான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அப்போ நம்மளோட உலக பிரகாரமான வாழ்க்கை, நம்மளுடைய இன்பத்துக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே நம்ம சுருக்கிக்கவோ இல்லை அதை எடுத்து போடவோ விரும்பவே இல்லை. ஆனால் எதுலெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஜெபத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில். இது வந்து நம்மளே யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ணுவோம், அதாவது லீவு நாள்னா 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். நாளைக்கு திங்கக்கிழமை என்னோட ஜெப நேரம் எவ்வளோ தான் இருக்கும்,
5லேருந்து 10 நிமிஷம் ஆண்டவருக்கு தெரியாதா இன்றைக்கி திங்கக்கிழமை எப்படி இருக்கும் பரபரன்னுட்டு, இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், சாக்கு போக்குகள் சொல்கிறோம். அப்போ அந்த நேரத்தை மற்ற காரியங்களை நமக்கு முன்னாடி கொண்டு வரும்போது இங்கே நம்மளும் என்ன பண்ணுறோம், பார்வோன் மாதிரியே தான். நம்ம வந்து பார்வோனை குறித்து படிக்கிறோம், ஆனால் பார்வோன் கிட்ட இருக்கிற நிறைய காரியங்கள் யார்கிட்டையும் இன்றைக்கி காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தா நம்மக்கிட்டேயும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதில் வேறு ஏதாவது கருத்துக்கள் பாஸ்டர்? அப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். இது ஒரு முக்கியமான கேள்வி, நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, நிறைய பேர் வந்து குழம்புகிற ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, பார்வோனுடைய இருதயத்தை கடினமாக்குனது யார்? யார் நீங்கள் சொல்லுங்கள். முதலாவது அவன் கடினப்படுத்திக்கிட்டான். அடுத்ததாக என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவனோட சித்தத்துக்கே அவனை வந்து விட்டுட்டார் இல்லையா? ஆனால் நிறைய மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆண்டவர் தான் கடினப்படுத்தினார். ஏன்னா அவர் சொல்கிறதுனால அவரே கடினப்படுத்துவாராம், அப்புறம் அவரே சொல்லுவாராம். அது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வேற கேட்குறாங்க இல்லையா? அது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. நம்ம பைபிளில் இந்த காரியங்களை ரொம்ப ஆழமாக படிக்கும்போது நல்லா தெரியும், ஆண்டவர் என்ன பண்ணல, பார்வோனோட இருதயத்தை கடினப்படுத்தவே இல்லை. அவனுக்கு வந்து அந்த சாய்ஸை கொடுக்குறார். நீ என்ன பண்ணுற, நீ வந்து மனசு மாதிரி வர்றியா இல்லையா, என்னை ஏற்றுக்கொள்றியா, இல்லைனா இந்த அற்புதத்தை பார்க்குறியே, இந்த அற்புதத்தை பார்க்கும்போது உன் மனசு கொஞ்சமாவது அசையுதா, நீ ஒரு நல்ல தீர்மானத்தை எடுன்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுக்குறாரு. ஆனால் அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. இதை நீங்கள் படிச்சுட்டு வரும்போது தெரியும், எத்தனை தடவை மோசே ஆரோனும் போய்கிட்டே இருக்காங்க. 9 முறைக்கு மேலே போய்கிட்டே இருக்காங்க. இத்தனை தடவை ஒருத்தன் திரும்ப 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 சொல்லுவானா? ஒன்றும் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு அவங்கள ஏற்றி விட்றாங்க. நிறைய நேரத்தில் நம்மளும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு காரணம் நம்ம மட்டும் இருக்க மாட்டோம். யாருன்னா, நம்ம கூட சிலர் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, என்னது நம்மளையே வந்து ஏற்றி விட்டு பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு, உங்களோட பவர் என்னங்க, உங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இவங்கெல்லாம் யார் வந்து கேட்குறதுக்கு, தூக்கி வச்சு தள்ளுறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்துக்கோ இல்லை புகழ்ச்சிக்கோ மயங்கணும்னா என்ன ஆகும், நம்ம கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம் அந்த இடத்துல இல்லையா? அடுத்து போக 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 என்ன ஆகுதுன்னா, அவன் கூட இருந்தவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த எகிப்து அழிஞ்சு போகிறது உங்களுக்கு தெரியலையா, விட்டுடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்போ பார்வோன் கேட்டானா? இல்லை. கடினப்பட்டு 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 கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவன் மனசு முழுக்க கடினப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த வாதைகளில் பார்க்கும்போது மொத்தம் 10 வாதை. ஆனால் இந்த வாரத்தில் நம்ம எத்தனை வாதைகள் பார்க்க போகிறோம்? 9 வாதைகள்னால் என்னென்னா துன்பங்கள். துன்பம் தானே பாஸ்டர்? ஆமாங்க, எப்படியாலும் புரிஞ்சுக்கலாங்க. நான் இந்த கடினமாக்கின விஷயத்தில் ஒரு கருத்து சொல்ல நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பார்வோன் கடினப்பட்டுட்டான், அதை குறித்து விவாதிச்சிங்க, நல்ல விஷயம். இன்றைக்கி பார்வோன் மாதிரி நம்ம கடினப்படாமல் இருக்கிறோமா? நம்மளும் நிறைய விஷயத்தில் நம்மளை திரும்ப 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 என்ன பண்ணுறோன்னா கடினப்படுத்திக்கிறோம். ஒரு பாஸ்டர் மூலமாகவோ இல்லை பிள்ளைகள் வளரும்போது பெற்றோர் மூலமாகவோ இல்லை மற்றவங்க மூலமாகவோ ஆண்டவர் சில எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அதுக்கு நம்ம செவிசாய்க்காமல் அலட்சியம் பண்ணும்போது நம்மளும் பார்வோன மாதிரியே கடினம். கண்டிப்பாக எப்படி இது நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஆண்டவர் நீங்கள் சொன்ன மாதிரி சாய்ஸ் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். யாருக்கு? பார்வோனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். எதுக்கு? மனம் திருந்துறதுக்காகத்தான் வாய்ப்பு. சாபத் கீப்பிங் மனம் திரும்புறதுக்கும் ஆண்டவரோட நெருக்கமான உறவுக்கும் தான். அந்த மாதிரி நம்மளுடைய கேரக்டர் வைஸாக ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு நாள்லையும் சில விஷயங்களை நம்ம கூட பேசுவார். யார் வேணாலும் பேசுவாங்க அதை குறித்த விஷயங்களை. அப்போது நாம் தொடர்ந்து அதில் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அந்த குணத்திலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோமான்னு யோசித்து பார்க்கும்போது தான் நம்ம வந்து பார்வோன் மாதிரி இல்லை, இல்லாட்டா பார்வோன் மாதிரி தான். கடைசியில் என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்படி கடினப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தான் செய்கிறது தான் சரி அப்படிங்கிற போது விட்டுடுவார், போயிடுவார். அப்போ என்ன செய்கிறோங்க அப்படின்னா, பொய்யின் ஆவிகளை தேவன் அவங்களுக்குள்ளே அனுப்பிச்சிடுவார். பொய்யின் ஆவிகள் வந்து அவங்கள்ட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அதுதான் சத்தியம்னு நினைப்பாங்க. அப்போ நாம் எது சரி எது தப்பு அப்படின்னு பகுத்து பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளிடுவோம். அப்போ கடினப்படுற ஒரு விஷயம் எந்த பெரிய ஆபத்துக்கு போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரைட், நல்ல ஒரு பாயிண்ட் பாஸ்டரும் கூட சொன்னாங்க. ஒருவேளை நம்மளும் இதே போல் கடினப்படுத்திக்கிட்டே இருந்தோன்னா இதுதான் கடைசியில் வந்து நமக்கான ஒரு நிலைமையுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
இங்கே வந்து ஒரு ஒப்புமை பாடம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதே தான் வந்து அங்கே பார்வோனுடைய வாழ்க்கையிலையும் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறான். ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் எப்படியாக மாற்றுது அப்படின்றது இல்லையா. அப்போ இன்னைக்கு நம்மக்கிட்ட ஆண்டவர் நம்மையும் எப்படி தான் படைச்சார், சுயாதீன சித்தத்தோடு தான் படைச்சார் இல்லையா. நம்மக்கிட்டேயும் 2 சாய்ஸை வைக்கிறாரு, நன்மை இது தீமை இது, நீ எதை தேர்ந்தெடுத்துக்கிற, ஜீவன் இது மரணம் இது, நீ எதை வந்து தெரிஞ்செடுத்துக்கிறன்னுட்டு. அப்போது அந்த பவர் ஆஃப் சாய்ஸ் யார்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதன் பிரகாரம் தான் வந்து ஆண்டவர் நம்ம வந்து வழி நடத்துகிறார். ஒருவேளை வேணாம் ஆண்டவரை நான் தீமையிலே இருந்துக்கிறேன்னு சொல்லி எடுத்து அதுக்காக நம்ம வந்து இது பண்ணுவாரா, போராடுவாரே தவிர என்ன பண்ண மாட்டார். அவரோட அந்த கண்ட்ரோலுக்குள்ளே அவர் வரவே மாட்டார். இன்னும் சிம்பிளாக சொன்னால் 2 விஷயம், சாத்தான் எப்படி செயல்படுறான், ஆண்டவர் எப்படி செயல்படுறாரு. காட் கண்ட்ரோல்ஸ் வந்து எப்படி இருக்குனாக்கா த்ரூ லவ். அவர் வந்து அன்பால் மாத்திரமே வந்து செயலாற்ற விரும்புகிறார். ஓகே, அந்த இடத்துல இது இருக்குமா, கண்ட்ரோல் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. சாத்தான் எப்படி பண்ணுறான்னா நம்மளை கட்டுப்படுத்த நினைக்கிறான். அப்போ அவனோட செயல், அவனோட வினையில் வந்து அன்பு இருக்குமான்னு சொல்லி பார்த்தா அங்கே அன்பு இருக்காது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முக்கியமாக வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இங்கே நம்ம வந்து வாதைகள் ஆரம்பிக்கிறோம். மொத்தம் 9 வாதைகள். இதில் வந்து முதலாவது வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, பார்வோன் வந்து அந்த எகிப்தியர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து தெய்வமாக வணங்கியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, அவங்களுடைய நீர் வளத்துக்கு முக்கியமாக இருந்த வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப அடிப்படையாக இருந்ததான நைல் நதி. அந்த நைல் நதி வந்து ஒரு வற்றாத நதினே சொல்லலாம். அவங்களுடைய வாழ்வாதாரமே எதை பார்த்து தான் இருந்தது, எதை பொறுத்து தான் இருந்ததுன்னா அந்த நைல் நதியின் மூலமாக தான் இருந்தது. அதனால் அவங்க நைல் நதி எப்படி பார்த்தாங்க, தெய்வமாக பார்த்தாங்க. அம்மையார் வந்து எழுதுகிறாங்க, எப்படி எழுதுகிறாங்கன்னா, டெய்லி வந்து அதை வந்து பணிந்து கொள்றதுக்காக வந்து என்ன பண்ணுவானா, பார்வன் வந்து அந்த நதிக்கு வருவானாம். அப்படிப்பட்ட ஒரு நதி. அந்த நதியை வந்து என்னன்னாக்கா ஹபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து அதாவது அந்த தெய்வத்தினுடைய பேர் வந்து ஹபி. அது வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த நைல் நதியினுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது அங்கே மட்டும்தான் நதியை தெய்வமாக கும்பிட்டாங்களா, இங்கேயும் இருக்கா? நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன தெய்வம்லாம் இருக்குன்னு. கங்கை, காவேரி, அதான் என்ன மக்களுடைய மத்தியில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து என்னென்ன வேணாலும் பண்ணிக்கோங்க வாழ்க்கை ஃபுல்லாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், என்ன வேணால் பண்ணுங்கள். நான் கடைசியாக நீங்கள் எங்கே போகணும், காசிக்கு போகணும், கங்கையில் முழுகணும். நீ முழுகி எழுந்திருச்சு அடுத்த நிமிஷத்துலேருந்து என்ன ஆகுது, உன்னோட பாவம் எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். இனிமேல் என்னது உனக்கு கிடைக்கிறதெல்லாம் மோட்சம்தான். இப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கா நம்மளுடைய இந்து சகோதரர்கள் மத்தியில்? இது முக்கியமாக என்னன்னா, அதனால நீ என்ன கருத்து மட்டும் இல்லை சிஸ்டர், நிறையா வயசானவங்க நிறைய ஆளுங்க அங்கே இருந்து காசியில் செத்தாக்க நான் மோட்சம் போயிடுவேன்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க அங்கே சத்திரத்தில் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ எப்படி ஒரு தப்பான ஒரு வஞ்சகமான விஷயத்த சாத்தான் வந்து எப்படி வச்சுருக்கான்னு சொல்லி பாருங்கள். அப்போ இதே போல் தான் அந்த காலத்தில் வந்து அவங்க நைல் நதியை வந்து கும்பிட்டுருக்காங்க. இதில் வந்து மேலோட்டமாக பைபிள் கொடுத்துருக்குன்னா மேபி இன்றைக்கி கங்கையை பார்த்த மாதிரி அன்றைக்கி அவங்க நைல் நதியை பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. அது ஒரு தெய்வம்னு அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ முதலாவது வந்து என்ன அப்படின்னா, இதை நீ தெய்வமாக பார்க்குறியா, அந்த தெய்வத்தால் உன்னை காப்பாற்ற முடியுதா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து ஆண்டவர் பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு, அந்த நைல் நதியை என்னவா மாற்றுறாரு, ரத்தமாக மாற்றுறாரு. உண்மையிலேயே அந்த ஹபின்ற தெய்வம் இருந்தால் ஆண்டவர் வந்து அதை ரத்தமாக மாற்றினோடனே அது என்ன திரும்பமாக மாறி இருக்கணும், தண்ணியாக மாறி இருக்கணும். மாறிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அந்த எகிப்து தேசம் முழுக்கவுமே எல்லா இடத்துலையும் அவங்க வீட்டில் வச்சுருந்த பாத்திரத்தில் வச்சுருந்த தண்ணி கூட என்னவா மாறிடுச்சு, ரத்தமாக மாறிடுச்சு. அதை பார்த்த உடனே பார்வோனுக்கு எப்படி இருந்திருக்கும், அவனுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு இது வந்திருக்கும். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், கடினப்படுத்துகிறான். ஏன்னா அவன் யார், அவனை யாராக நினச்சிட்டு இருக்கான், அவனையே கடவுளாக நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனசை வந்து கடினப்படுத்துகிறான். ஆனால் பார்வோன் வேணால் கடினப்பட்டுருக்கலாம். உள்ளே இருக்கிற எகிப்தியர்கள் அவங்களுக்கும் தானே இது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக ஒரு சிலருக்குள்ளேயாவது கண்டிப்பாக வந்து என்ன வந்திருக்கும், ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஆண்டவர் வந்து வெறும் பார்வோனை மட்டும் பார்க்கல, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன எகிப்திய குழந்தையாக இருந்தாலும் அதுவும் அவருக்கு ஆத்துமா தான் இல்லையா. அப்போ அங்கே கூட வந்து மாற்றம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்ததா சரி இதில் மனம் மாறலை, அடுத்து என்ன பண்ணுறார் ஆண்டவர், அடுத்த தெய்வம் தவளை. நமக்கு தவளை என்னது, அருவருப்பான ஒரு காரியம். ஆனால் அவங்க தவளையை என்னவா சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னா தெய்வமாக பார்க்குறாங்க. அந்த தவளைக்கு வந்து அது என்னென்னா ஹெக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இந்த ஹெக்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா அது வந்து ஒரு தவளை, அது வந்து ஒரு தெய்வமாக பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னாக்கா கடினமான காரியங்களில் எல்லாத்துலேயும் வந்து உதவி செய்யக்கூடியதான். இந்த ஹெக்கெட்டை குறித்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக என்னென்னா, எகிப்தில் குழந்தைகள் பிறக்குது இல்லையா, அந்த குழந்தைகள் பிறப்பதற்கு நல்லபடியாக பெற்றெடுக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதான்? இந்த ஹெக்கெட் ஹெல்ப் பண்ணுதான். கிட்டத்தட்ட ஒரு ஹெல்ப்பர்ஸ் மாதிரி, நர்ஸ் மாதிரி. ஓகே, அந்த மாதிரி இல்லை, தவறாக எடுத்துக்க வேணாம். அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தெய்வத்தை பார்த்துருக்காங்க, அந்த தவளையை. அப்போ அடுத்து என்னது? தவளை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அடுத்து தவளைகளை திரளாக வந்து என்ன பண்ணுறாங்க? பிறப்பிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே அந்த ஹெக்கெட் இருந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கணும்? தெய்வமாக இருந்திருந்தால் இந்த தவளையெல்லாம் வந்திருக்க முடியாது. வந்திருந்தாலும் அடுத்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருந்துருக்கணும். கரெக்டாக இல்லையா? ஆனால் என்ன ஆச்சு? அதை பார்த்து அருவறுத்து பார்வோனாலேயே முடியல, ஏதாவது பண்ணுங்கன்னுட்டு. சரி, அந்த இடத்துல பண்ணுங்கன்னு உடனே மோசே என்ன பண்ணுறாரு? நீ ஏன் நேரத்தை குறிப்பா, எப்போ இந்த தவளையை அகற்றலாம்? ஏன்னா பார்வோன் நினைக்கலாம், முதல்ல கோல் வந்து சர்ப்பமாக மாறினதில் கூட அவன் என்ன யோசிக்கிறான்னா அது மந்திரத்தால் தான். ஏன்னா அவனுடைய மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க, அதை வந்து அவங்களுக்கு சர்ப்பம் மாதிரி காமிச்சதுனால இது மந்திரத்தால் நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே ஆண்டவர் ஒரு மந்திரத்தினால அந்த தவளையை கொண்டு வந்திருந்தாருன்னா அவர் போன உடனே அப்படியே போயிருக்கும். அப்படித்தான் போகும்னு யாரும் நினச்சதான்? பார்வோனும் நினச்சதான். அம்மையார் எழுதுறாங்க. ஆனால் அப்படியா போச்சு தவளை? அவன் வந்து நாளை காலையில் இந்த தவளையெல்லாம் போயிடணுன்றான். நாளை காலையில் போயிடணும் மோசே சொல்கிறார். அடுத்த நாள் காலையில் என்ன ஆச்சு? தவளையெல்லாம் செத்து போச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் தவளையாக இருக்குது. அவ்வளோ தவளைகள், நம்மளால் கணக்கிட முடியாத அளவுக்கு அவங்க மாப்பை செய்கிற தொட்டியிலேருந்து அவங்க வீட்டு சமையல் பாத்திரத்துலேருந்து எல்லா இடத்துலையும் தவளைகளால் நிறைஞ்சிருக்கு. இந்த அத்தனை தவளைகளும் இப்போ செத்து போச்சுன்னா, நம்ம வீட்டில் ஒரே ஒரு எலி செத்து போச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி தூக்கி போடுற வரைக்கும் நம்மளால் உள்ளே இருக்க முடியுமா? நினச்சி பாருங்கள். இங்கே எப்படி இருக்குது? அவங்க கடவுள்னு நினச்ச ஒரு விஷயம் வீடு ஃபுல்லாக, நாடு ஃபுல்லாக செத்து கிடக்குது. அருவருப்பமா இல்லையா? அதுக்கப்புறமா அது கடவுள்னு நம்மளால் கும்பிட முடியுமா? இல்லை. அதனுடைய நாற்றத்தை கூட வந்து என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அப்போ இங்கேயும் நிறைய மக்களுக்கு என்ன வந்திருக்கும், இந்த தவளையெல்லாம் என்ன கிடையாது, தெய்வமே கிடையாதுன்னு சொல்லி அவங்க நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்வோன் என்ன பண்ணான்? அவனுடைய மனசை வந்து அவன் திரும்பவும் வந்து என்ன பண்ணுறான், கடினப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கு அப்புறமா வந்து மூன்றாவது வாதையை கொடுக்குறாரு. மூன்றாவது வாதை என்ன அப்படின்னா, பேன்களை அனுப்புகிறார். பேன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தலையில் ஓடுற பேன் கிடையாது. ஆக்சுவலாக தமிழில் வந்து அது பேன்கள்னு கொடுத்துருக்கு. அது ஒரு வகையான பூச்சி, கிட்டத்தட்ட அது ஒரு கொசு மாதிரியான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க மத்தியில் வந்து எகிப்தியர்கள் மத்தியில் வந்து பூச்சி கடவுள் இருந்திருக்கு. பூச்சியை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடவுளாக வந்து வழிபட்டிருக்காங்க. அதனால தான் வந்து பூச்சி, அது என்ன பூச்சினா ஒழுங்கு எனக்கூடிய ஒரு வகையான பூச்சி. அதை வந்து தமிழில் தான் பேனுன்னு போட்டிருக்கு. நம்ம பேன உடனே நம்ம தலையில் ஓட்டுற பேனுன்னே நினைக்கக்கூடாது. ஓகே, இந்த பேன்கள் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு வகையான பூச்சி வகைகள். அது எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு? புழுதியிலேருந்து. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த புழுதியில் வந்து அவர் கோலை அடிக்க சொன்ன உடனே என்ன ஆகுது, அவ்வளவு வந்து பெண்களால் அந்த தேசமே வந்து நிரம்பி போச்சு. சரி, இப்போ இங்கே என்னாச்சு, உடனே அவனுடைய மந்திரவாதிகளால் பெண்களை உருவாக்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா முடியவே இல்லை, இல்லையா? அப்போ இதன் மூலமாகவும் வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இது தேவனுடைய விரல், அவரால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் உருவாக்க முடியும். அப்போ அவங்க கூட ஒத்துக்கிறாங்க, சிருஷ்டிகர் யார் தான், தேவன் மாத்திரம்தான் அப்படின்ட்டு. ஆனால் யார் ஒத்துக்கலை? பார்வோன் வந்து ஒத்துக்கலை. அப்போ அவங்க வந்து கெப் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த பூச்சி கடவுள், அந்த கடவுளுக்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு. முதலாவது எந்த கடவுளை அழிச்சாரு? நைல் நதி, ஹபின்ற அந்த தெய்வத்தை அழிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது தவளை. அந்த தவளை வந்து என்னென்னா ஹெக்கெட், இப்படி ஒரு தெய்வமே கிடையாது அப்படின்ட்டு. மூன்றாவது கெப் அப்படின்ற பூச்சி கடவுளும் அழிஞ்சு போயிட்டாங்க. இத்தனை 3 பேரும் இதெல்லாம் தெய்வமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ண பிறகு கூட பார்வோனால் என்ன பண்ண முடியல, அதை ஒத்துக்கொள்ள முடியல. அடுத்த வாதை ஆரம்பிக்குது, 4வது வாதை. ஸோ 4வது வாதை என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து அங்கே என்ன அனுப்புகிறாரு, வண்டுகள் அனுப்புகிறார். வண்டு எப்படின்னா, அம்மையார் எழுதுறாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன வண்டு இல்லை, அளவில் வந்து பெரியதான வண்டுகளாம். அதுக்கு வந்து கடிக்கும்போது அவ்வளோ வந்து வேதனை தரக்கூடிய வண்டுகளாக இருந்ததாம். அப்படிப்பட்ட வண்டுகளை வந்து என்ன பண்ணுறாரு, எகிப்து தேசம் ஃபுல்லாக அனுப்புகிறாரு. இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த எகிப்து தேசத்துக்குள்ளே தான் யார் இருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளான எகிப்தியர்களுக்கு அடிமைகளான அந்த இஸ்ரவேலர்கள், அவங்கள வந்து எபிரேயர்கள்னு சொல்லுவோம்.
அவங்களும் இருக்காங்க. அந்த நாட்டோட பேர் என்னன்னா கோசே நாடு. இப்போ நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு வரோம்ல, இந்த எந்த வாதையும் யாரை தாக்கலை? அந்த கோசே நாட்டை தாக்கலை, ஒரு இஸ்ரவேலரை கூட தாக்கலை. அந்த நாட்டுக்குள்ளே தவளை வரல, அந்த நாட்டுக்குள்ளே பேன் வரல, அந்த நாட்டில் இருக்கிற தண்ணி ரத்தமாக மாறல, அந்த நாட்டுக்குள்ளே இப்போ வண்டும் வரல, ஒரு இஸ்ரவேலரை கூட அது என்ன பண்ணலை? கடிக்கலை. அப்போ இது அங்கே இருக்கிற எகிப்தியர்களும் பார்க்குறாங்க. இந்த துன்பம், இந்த வாதையெல்லாம் யாருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கு? நமக்கு மட்டும்தான் வருது, அவங்களுக்கு வரலை. அப்போ அவங்க சொன்ன மாதிரி அந்த கடவுள் தான் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாரு? செய்கிறாரு. அப்போ உண்மையிலேயே வல்லமையான கடவுள் யார்? அவர் தான். இப்போது நமக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும்போது அப்போ இங்கே இருக்கிற எகிப்தியர்கள் அவங்களோட தெய்வத்தை பார்த்து வணங்கி, நீங்களும் கோசை நாட்டுக்கு 4 உபத்திரவத்தை அனுப்புங்க கடவுளேன்னு சொல்லி கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கலாம். ஆனால் நடந்துச்சா அப்படின்னா இல்லை. அப்போ அதுலேயே வந்து என்ன பண்ணியிருக்கோம்? அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அதெல்லாம் என்னது? உண்மையான தெய்வமே இல்லை, வெறும் விக்கிரகம், வெறும் கல் மண் அப்படிங்கிற ஒரு காரியம். அப்போ வண்டை வந்து அடுத்து அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வண்டெல்லாம் வர ஆரம்பிக்கும் போது அவனுக்குள்ளே அழுத்தம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? பார்வோனுக்குள்ளே. என்ன எவ்வளவு பார்த்தாலும் வந்து திரும்ப திரும்ப வாதை வந்துக்கிட்டே இருக்குன்னு அவனுக்கு அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க அவன் என்ன பண்ணுறான்னா திரும்ப திரும்ப அவனுடைய மனசை வந்து அவன் கடினமாக்கிக்கிட்டே வந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இந்த வண்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த வண்டையும் வந்து எகிப்தியர்கள் தெய்வமாக பார்த்துருக்காங்க. அந்த கடவுள் பேர் என்னன்னாக்கா உவாச்சிட். உவாச்சிட் அப்படின்ற அந்த கடவுள் என்ன அப்படின்னா காவல் தெய்வமா. என்னது? காவல் தெய்வம். காவல்னா எல்லா விதத்துலையும் பாதுகாக்கிறது, அந்த காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த வண்டு வந்த பிறகு காவல் தெய்வன்ற ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்ற நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்படுறாங்க. அதற்கு அடுத்ததா இன்னொரு வாதை வருது. அது என்ன வாதை அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள் மேலேயும் என்னென்ன மாதிரியான மிருக ஜீவன்கள்லாம் அவங்க வளர்த்தாங்களோ, அது ஆடு மாடு கழுதை குதிரை, ஒருவேளை நாய் வளர்த்துருந்தாக்க நாய், எல்லா விதமான மிருக ஜீவன்கள் மேலேயும் என்ன வந்துச்சு? ஒரு கொப்பளம் வந்திருக்கு. கொப்பளம் மாதிரி வந்திருக்கு. அந்த கொப்பளம் வந்து எப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு வாதை. அது வந்து அவ்வளோ வந்து மிருக ஜீவன்களை என்ன பண்ணிடுச்சு? அழிச்சு போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ மிருக ஜீவன்களெல்லாம் அழிச்சு போடுது அப்படிங்கும்போது மிருக ஜீவன்களை எப்படி பார்ப்போம்? இப்போ நம்மக்கிட்ட 4 மாடு இருக்குது, 40 ஆடு இருக்குன்னா நான் யாருங்க? கோடீஸ்வரி தானே. 40 ஆடு வச்சுருந்தேன்னா என்னை விட பணக்காரங்க யாராவது இருக்க முடியுமா? அப்போ அந்த காலத்துலேயும் அதே தான். அத்தனை ஆடு மாடுகளை வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா, மற்ற மிருக ஜீவன்களை வச்சுருந்தாங்கன்னா அவங்க அதை என்னவா பார்த்தாங்க? சொத்து பத்தா பார்த்தாங்க, செல்வமாக பார்த்தாங்க. அந்த செல்வத்தை அடுத்து என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் அசைச்சு காமிச்சிட்டாரு. நீ நினைக்கிறதெல்லாம் என்ன கிடையாது? செல்வமே கிடையவே கிடையாது அப்படின்ட்டு. இந்த சொத்துக்களை பாதுகாக்கிற தெய்வமாக ஒரு தெய்வம் வச்சுருந்தாங்க. அது என்னது? ஹதேர். இப்போ இந்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் கொப்பளம் வந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஹதேர்னு ஒரு தெய்வம் இருந்திருந்தால் வந்து எல்லா கொப்பளத்தையும் சரி பண்ணியிருக்கணும். கரெக்டாக இல்லையா? ஒரு மிருக ஜீவன் கூட என்ன ஆயிருக்கக்கூடாது? இறந்து போயிருக்கக்கூடாது. ஆனால் எவ்வளோ மிருக ஜீவன்கள் இறந்து போச்சு. மறுபடியும் எகிப்து தேசத்தில் அவ்வளோ மிருக ஜீவன்கள் இறந்து போச்சு. கோசை நாட்டில் ஏதாவது ஒரு பிராணி இறந்து போச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பிராணி கூட என்ன ஆகலை? இறந்து போகலை. திரும்பவும் ஆண்டவர் அங்கே அந்த அற்புதத்தின் மூலமாக வந்து அவங்களுக்கு காண்பிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு அடுத்து என்னது? அதுக்கப்புறம் தான் வந்து மன்னிக்கணும், மிருக ஜீவன்களுக்கு வந்தது கொள்ளை நோய். அதுக்கப்புறம் தான் என்ன வருதுன்னா கொப்பளம் வருது. ஓகே, ஸோ மிருக ஜீவன்கள் வந்து கொள்ளை நோய் மூலமாக வந்து அழிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் மனுஷங்க மிருக ஜீவன்கள் எல்லாருக்கு மேலே என்ன வருது? கொப்பளம் வருது. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்ட போவோம்? மருத்துவர்கிட்ட போவோம் இல்லையா? டாக்டர்ஸ்கிட்ட போகும்போது டாக்டர்ஸ் நமக்கு ட்ரீட் பண்ணுவாங்க, குணப்படுத்துவாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கனாக்கா கொப்பளம் வருது. மருத்துவத்துக்குன்னு அவங்க ஒரு தெய்வத்தை வச்சுருந்துருக்காங்க. அந்த தெய்வத்தோட பேர் ஷெக்மேட் அப்படின்றாங்க. அது வந்து மருத்துவத்துக்கான தெய்வம். அந்த தெய்வம் இருந்துட்டு தான் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த கொப்பளத்தை குணமாக்கியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணலை? குணமாக்கலை. பயங்கரமான கொப்பளங்கள் வந்து எரிபந்த மாதிரியான கொப்பளங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதோட எத்தனை வாதைகள் முடிஞ்சிருக்கு? 6 வாதைகள் முடிஞ்சிருக்கு. முதலாவது, நான் ஸ்கூலில் டீச்சர் எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த 9 10 வாதையும் நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. அதனால தான். முதலாவது நைல் நதி ரத்தமாக மாறுச்சு. 2வது தவளைகளை கொடுத்தது. 3வது பேன். 4வது 5 கொள்ளை நோய் வந்தது. 6வதா கொப்பளம். 6 வாதைகளை கடந்து வந்துட்டாங்க. அதன் மூலமாக எக்கச்சக்கமான ஒரு அழிவு வந்து எகிப்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் என்ன ஆகலைன்னா, பார்வோனுடைய இருதயம் என்ன பண்ணலை? மனசு மாறவே இல்லை. திரும்ப திரும்ப ஆண்டவர் இவ்வளோ பொறுமையாக எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கார்.
இல்லையா? ஆனாலும் அவன் மனசு மாறல. சரி, ஏன் அவன் அப்படியெல்லாம் பண்ணுறான்? அவன் அறியாமையினால் அப்படி பண்ணானா பார்வோன்? இல்லை அறிஞ்சே பண்ணானா? தெரிந்தே தான் செஞ்சான் அவன், இல்லையா? அறியாமையாலையா செஞ்சான்? இங்கே கீழே அந்த கேள்வி கேட்டிருக்கு. பார்வோன் அறியாமையால் அவ்வாறு செய்யவில்லை. அவனுக்கு பகுத்தறியக்கூடிய தன்மை இருந்ததா இல்லையா? அவன் ஒரு நாட்டுக்கே ராஜா. அப்போ ஒரு நாட்டை ஆள்றதுக்கான ஞானம் அவனுக்கு இருக்குதுன்றப்போ கண்டிப்பாக பகுத்தறிகிற தன்மை என்ன இருந்திருக்கும்? அவனுக்குள்ளே இருந்திருக்கும், அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனாலும் அவனோட பிரச்சனை எங்கே தான் இருந்ததுன்றாங்க? அவனோட இருதயத்தில் இருந்தது. அவனுக்கு ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. உண்மை அதுதான். இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா சத்தியத்தை ரொம்ப ஈஸியாக யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் தெரியுமா? படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நீங்கள் ஒரு படித்த டாக்டர்கிட்ட, இன்ஜினியர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க, ஒரு லாயர்கிட்ட சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு திறந்த மனதோடு ஆண்டவரை என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க படித்த அந்த அறிவெல்லாம் வச்சு கேள்வி கேட்கணும், மடக்கணும்னு தான் பார்ப்பாங்க, இல்லையா? அதே போல் தான் இங்கேயும் அவனுடைய இருதயத்தில் தான் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள்? சரி, அடுத்து நாம் 7வது வாதையை பார்க்குறோம். அடுத்ததாக ஒரு வாதையை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா கல் மலை, ஆலங்கட்டி மலை. ஆலங்கட்டி மலை நம்ம பார்த்துருக்கோம்ல, கல் மலை பார்த்துருக்கோமா? ஆலங்கட்டி மலைன்றது நமக்கு என்னன்னு தெரியும். இவ்வளோ பெரிய சைஸில் பனிக்கட்டி இவ்வளோ ஊருக்கி போயிடும். ஆனால் ஆண்டவர் கொடுத்தது அப்படிப்பட்ட மழை இல்லை. அது என்ன மழை? பெரிய பெரிய கற்கள். அது மட்டும் இல்லாமல் அதோட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருக்கு. நினச்சி பாருங்கள், அப்போ எப்படி இருக்கும்? எகிப்து தேசம் குடியேற்றப்பட்டது முதல் அப்படிப்பட்ட ஒரு கல்மலையை, அப்படிப்பட்ட ஒரு அக்கினியை அவங்க என்ன பண்ணலையாம்? பார்க்கலையாம். அப்போ அந்த கல்மலையினால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கல்மலை வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு. யாரெல்லாம் எகிப்தியன் இந்த 3-6 வாதையில் தெரிஞ்சதோ அவன்லாம் என்ன பண்ணிட்டான்? அவனோட மிருக ஜீவனை வயல்வெளியிலையோ வெளியிலையோ விடலை. அவன் வெளியில் இல்லை. அப்படி எவன்லாம் வீட்டுக்குள்ளே போய் தன்னை அடைச்சி பாதுகாத்துக்கிட்டானோ அவன் மட்டும் தப்பிச்சான். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாரும் அவங்களுடைய மிருக ஜீவன்களாகட்டும் அவங்க ஆகட்டும் என்ன பண்ணிட்டாங்க? அழிக்கப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? ஆனாலும் இந்த கல்மலையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா சில காரியங்களை தப்ப வைக்கிறாரு. அதில் என்னன்னாக்கா வார்கோதுமை, சணல் பயிர் இதெல்லாம் என்ன பண்ணலைனாக்கா அதெல்லாம் இன்னும் முத்தவே இல்லை. அப்படின்றதுனால அதெல்லாம் அவர் அழிக்கவே இல்லை. அதெல்லாம் இன்னும் விடுபட்டு போயிருக்கு. அதற்கு அப்புறம் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுலேயே மிகப்பெரிய ஒரு அழிவை என்ன ஆயிடுச்சுனாக்கா எகிப்து தேசம் பார்த்துருச்சு. சாப்பாட்டுக்கு இப்போவே கொஞ்சம் கஷ்டம் வந்திருக்காதா? ஏன்னா வெளியில் இவ்வளோ பெரிய அக்கினியோடு சேர்ந்த கல்மலை விழுகும்போது பயிர் வகைகள் எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சு. மிருக ஜீவன்கள் இல்லை, வீடுகள் இல்லை, மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்படின்றப்போ அது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும். அதற்கப்புறமும் பார்வோன் மனசு திருந்தலை. அப்படின்றப்போ 8வது வாதையை கொடுக்குறாரு. அது 8வது வாதை என்ன அப்படின்னா வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணும்? உங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மொத்தமாக பயிரை அழிச்சு போட்டுடும். எப்படி ஆண்டவர் அங்கே வெட்டுக்கிளியை கொண்டு வந்தார் அப்படின்னா அந்த தேசத்தையே முழுக்க மூட போகிற அளவுக்கு வெட்டுக்கிளிகள் வந்துச்சான். இதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் தப்பிச்சிருந்ததோ அந்த பயிர் வகைகளையும் என்ன பண்ணிடுச்சு? இப்போது இது அழிச்சு போட்டுடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இனிமேல் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. எல்லா விதத்துலேயும் அடிபட்டு போயிருக்காங்க. அப்போ அவர் கூட இருந்தவங்களே சொல்கிறாங்க, பார்வோன் கூட இருந்தவங்களே, எந்த மட்டும் இந்த மனுஷன் நமக்கு கண்ணியாக இருப்பான், விட்டுடுங்க அவங்கள அப்படின்னுட்டு. ஆனால் பார்வோன் கேட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்கலை. ஒவ்வொரு தடவையும் அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வோன் நான் இந்த தடவை பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அது ஒரு உண்மையான பாவரிக்கையா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது உண்மையான மனம் திரும்பின பாவரிக்கை கிடையவே கிடையாது. அவன் அந்த நேரத்துக்கு அப்போ நடக்கிற காரியங்களை குறித்து அவனுக்குள்ளே ஒரு பயம் வருது, ஒரு பாவத்தை அறிக்கை பண்ணுற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறானேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் கேட்டுக்கிட்டதுக்காக மோசே வழியாக ஆண்டவர் அந்த சூழ்நிலையை சாதகமாக்கின உடனே மறுபடியும் என்ன பண்ணிடுறான்? அவனுடைய மனசை மாற்றிக்கிறான். இன்றைக்கி நம்மளும் அந்த மாதிரி இருக்கோமா? நமக்கு சில கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரே இந்த கஷ்டம் மட்டும் சரியாயிடுச்சுன்னா இனிமேல் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், நிறைய விஷயங்கள் நான் பொருத்தனையெல்லாம் பண்ணிக்கிறோம். சில விஷயங்களை நம்ம செய்யணும்லாம் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டு நம்மளோட கண்ணீரை பார்த்து நம்ம கேட்ட மாதிரியெல்லாம் சில விஷயங்களை கொடுக்குறாரு. அப்படின்றப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உடனே கொஞ்ச நாள் வேணால் இருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்படியே நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே திரும்பிடுவோம். இல்லைனாக்கா இந்த புது வாழ்க்கையில் இருக்கிறதான மற்ற விஷயங்கள், ஒரு வேலைன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு யோசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இந்த வேலை கிடைச்சிட்டா போதும், எல்லா விதத்துலேயும் எல்லாம் சால்வ் ஆகிடும், நான் எனக்கு இந்த வேலை மட்டும் கிடைக்கட்டும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டார்.
ரொம்ப சந்தோஷமாக 3 மாதம் 4 மாதம் வரேன், டைத்தெல்லாம் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வர மாட்டேங்கிறேன். ஏன்? ஏன்னா என் வேலையில் எனக்கு என்ன கிடைக்கல? ஓய்வு நாள் கிடைக்க மாட்டேங்குதுப்பா. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஓய்வு நாளுக்கு வர முடியலன்னு சொல்கிறேன். இப்படி தானே நம்மளும் செய்கிறோம், சரியா இல்லையா? அப்போது அன்னைக்கு பார்வோன் வந்து அவனோட மனசை கடினமாக்கின மாதிரி இன்றைக்கி நம்மளும் வந்து திரும்ப திரும்ப கடினமாக்கிட்டுருக்கோன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கல்மலையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நட் அப்படின்ற ஒரு தெய்வம், அது வானத்தையும் பூமியையும் பார்த்துக்கிற தெய்வம்னு சொல்லி அவங்க வந்து நினச்சிட்டு இருந்திருக்காங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு தெய்வம் இருந்திருந்தால் மேலேருந்து கல்மலை வரும்போதே என்ன பண்ணியிருக்கணும்? அதை தடுத்திருக்கணும். தடுக்க முடியலை. அப்போ அப்படி ஒரு தெய்வம் இல்லைன்றது வந்து என்ன ஆகுது? புருவாகுது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வெட்டுக்கிளி வந்து என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை, கரெக்டாக இல்லையா? அப்போ அங்கே வந்து ரெனன்வுட் அப்படின்றதான ஒரு தெய்வத்தை அவங்க வணங்கிட்டு இருக்காங்க. அதுவும் அதே போல் தான், ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு தெய்வம். அப்படி ஒரு தெய்வம் இருந்திருந்தா இந்த வெட்டுக்கிளியை வர விட்டுருக்குமா, வந்து அழிக்க விட்டுருக்குமான்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தெய்வமும் இல்லைன்னு சொல்லி ஆயிடுச்சு. அடுத்து கடைசியாக 9வது வாதை வருது. என்ன வாதை அது? இருள். ஏன் இருளில் போய் ஒரு வாதையை ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா, எகிப்தியர்கள் எதெல்லாம் வணங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரியனையும் சந்திரன். ஆல்மோஸ்ட் எகிப்தியர்கள் வணங்கின எல்லாத்தையுமே வந்து நம்ம ஊர்லேயும் வணங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா சூரியனையும் வணங்கியிருக்காங்க, சந்திரனையும் வணங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வெளிச்சம் தரக்கூடிய கடவுள்கள் நினச்சிருக்காங்க. அங்கே எத்தனை நாள் ஆண்டவர் இருளை கொடுத்தார்? 3 நாளுக்கு இருளை கொடுத்துருக்காரு. நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்மளால் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் எந்த விதமான ஒரு இருட்டுக்குள்ளே நம்மளால் இருக்க முடியுமா? அதாவது அப்படிப்பட்ட ஒரு இருள் வந்து எப்படி இருந்ததுன்னா, அம்மையார் எழுதுகிறாங்க, அப்படி வளிமண்டலமே நம்மளை நெருக்கி வந்த மாதிரி இருந்ததாம். அப்படி ஒரு இருட்டு, பக்கத்தில் இருக்கிறவங்கள தடவி கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளே அவங்க எத்தனை நாள் இருந்திருக்காங்க? எதுக்காக 3 நாள் இருக்க வச்சார்? இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் பகலில் வெளிச்சத்தில் நடந்தது. அப்போ கூட அவங்க அதை உணராமல் போயிருக்கலாம். நமக்கு வேறு எந்த விதமான ஒரு சோர்ஸும் இல்லை, பக்கத்தில் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. இந்த இருட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும்னு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிக்க ஆரம்பிப்போமா? பவுலை ஆண்டவர் எத்தனை நாள் வந்து வச்சுருந்தார் இருட்டுக்குள்ளே? நம்ம பார்க்க 3 நாள். அந்த 3 நாளில் என்னாச்சு? அவர் வந்து மனம் மாறுவதற்கான ஒரு இடமாக அது இருந்தது. அதே போல் இந்த 3 நாள் அவங்க வந்து அந்த இருட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் அவங்க வந்து யோசனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்மெல்லாம் வணங்கினது உண்மையிலேயே தெய்வமா? அது எதுவுமே என்ன கிடையாது, தெய்வமே கிடையாது. உண்மையான தெய்வம் வேற ஒருத்தர். அவர் எப்படி அவரோட மக்களை பாதுகாக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த தேசத்துக்கு நிறைய அடி விழுந்திருக்கு. பலத்த அடிகள் விழுந்தாலும் கூட பார்வோன் மட்டும் என்ன பண்ணலையா? அவன் குணத்தையும் விடலையா, அந்த போராட்ட குணத்தையும் என்ன பண்ணல, அவன் விடலை, அவன் மனசையும் மாறலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது அத்தனைக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னா, அவனுக்குள்ளே ஒரு அகந்தை இருக்குது இல்லையா? இப்போ அகந்தையை குறித்து வந்து பார்க்கும்போது நீதிமொழிகள் அந்த வசனம் சொல்லியிருக்கு. என்னது? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனம் ஏட்டிமை. அப்போ ஒரு அழிவு வருது அப்படின்னாலே என்ன ஆகுது? அதுக்கு முன்னாடி நம்ம மனசு ரொம்ப பெருமையாக ரொம்ப அகந்தையோடு இருக்கும். அப்படிப்பட்ட அகந்தையுள்ள மனசுக்கு அடுத்து என்ன தான் வரும்? ஒரு அழிவு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது ஒவ்வொரு வாதையின் மூலமாக ஆண்டவர் வந்து திரும்ப 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 பார்வோன்ட்டையும் எகிப்தியர்கள்கிட்டையும் வந்து அவர் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கார். மனசு மாறுறதுக்கு அங்கே என்ன பண்ணியிருக்காரு? அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இது இவங்க 2 பேருக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த எந்த அழிவுமே எபிரேயர்களுக்கு வராமல் இஸ்ரவேலருக்கு வரல. அங்கேயும் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா, முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, ஆமாம், எபிரேயர்கள் முதல்ல என்னவா இல்லையா, இங்கேருந்து போகிறதுக்கு வந்து பெருசாக ஆயத்தப்படலை. அப்படியே வந்து போனாலும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே கூட்டிகிட்டு போயிடணும் ஆண்டவர் அப்படின்னு தான் பார்த்தாங்களே தவிர மனசில் என்ன இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. அப்போ அவங்களுக்குள்ளேயும் மாற்றம் வரணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய மாறுதலுக்காக தான் ஆண்டவர் வந்து இந்த 9 வாதைகளையும் அனுப்பிச்சிருக்காரு. இதனுடைய தொடர்ச்சி 10வது வாதை அடுத்த வாரத்தில் நம்ம படிப்போம். இப்போ இந்த வாரத்தில் இந்த 9 வாதைகள் மூலமாக நீங்கள் ஏதாவது கருத்துக்களை வந்து சொல்லணும்னா சொல்லுங்கள். பாஸ்டர் நீங்கள்? சரி, இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து இதற்கான ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர முடியும். நன்றி.